Hi all, this is the day 3 Mission Karmayogi ethics ஓட questions and answer writing ஓட explanations நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ டைரக்ஷன் பை பிரவீன். ஸோ நான் தான் அவங்க பிரவீன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 questions ஐடென்டிஃபை பண்ணி ஸோ அந்த 3 questionஸ்க்கான ஆன்சர் வந்து எப்படி நம்ம செட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து என்னென்னா critique the role of societal structure in either promoting or hindering. ஓகே, ஒன்று வந்து என்ன பண்ணணும், ஸ்ட்ரக்சர் வந்து சொசைட்டியோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணணும், என்னென்னா வந்து ஹிண்டரிங் பண்ணணும், த டெவலப்மெண்ட் ஆஃப் எத்திக்கல் வேல்யூஸ் இன் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ யாரை பற்றி பேசுகிறோம், இண்டிவிஜுவல்ஸ் பற்றி பேசுகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு வந்து ஸ்ட்ராங்காக நம்ம ஓப்பனிங் கொடுக்கலாங்களா? ஸோ அப்போது எப்படி ஸ்ட்ராங்காக ஓப்பனிங்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ எத்திக்கலுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது, சொசைட்டியோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது எப்படி எதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஒன்று வந்து எஜுகேஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா லா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மீடியா. ஸோ இவங்க 3 பேரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், சொசைட்டியோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போது இது இருக்கிறதுனால என்ன பண்ண போகுது, இம்பேக்ட் ஆஃப் மாரல் ரீசனிங், இன்டெகிரிட்டி, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஜஸ்டிஸ் அண்ட் அல்ட்ருயிசம் இது சிக்னிஃபிகண்ட்டாக எது பண்ணுது, ஷேப்பிங் த நாட் இண்டிவிஜுவலுடைய கண்டக்ட் மட்டும் இல்லாமல் எத்திகளுடைய பிரின்சிபலையுமே வந்து இது கொடுக்க போகுது. அப்போ இதோட கீவேர்ட்ஸ் என்ன, எஜுகேஷனு, லா, அப்புறம் வந்து ஃபேமிலி, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியா. ஸோ தீஸ் ஆர் த 4 keywords இஸ் ஆல்சோ யூஸிங். ஸோ அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா இண்டிவிஜுவலுடைய தாட்ஸ் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் எத்திக்கல் வேல்யூஸும் மாற்றுது அப்படிங்கிற நம்ம ஒரு ஓப்பனிங்ஸ் கொடுத்துடலாம். ஸோ நம்மளோட ட்ரைலர் வந்து இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம மூவியில் கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ செகண்ட் வந்து ஃபஸ்ட்டு அது வந்து 2 part கொஸ்டின்ஸ் இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் கொஸ்டின்ஸில் நம்ம எதெல்லாம் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா, ரோல் ஆஃப் சொசைட்டியிலுடைய ஸ்ட்ரக்சர்ஸ். அப்போ ரோல் ஆஃப் சொசைட்டியிலுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரொமோட்டிங் த டெவலப்மெண்ட் ஆஃப் எத்திக்கல் வேல்யூஸ் இண்டிவிஜுவல் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போது இண்டிவிஜுவல் லெவலில் பார்க்குறோம் அப்படின்னா எதெல்லாம் நம்மளை ப்ரொமோட் பண்ணும் அப்படின்னா, எஜுகேஷன் சிஸ்டம் ரோல் இன் மாரல் டெவலப்மெண்ட். அப்போ எஜுகேஷன் சிஸ்டமில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய விஷயங்கள் வந்து காந்தியை பற்றி படிக்கிறோம், கிரேட் லீடர் ஆஃப் காந்தியை பற்றி படிக்கிறோம், காந்தியோடைய ஃபிலாசபி வந்து நம்ம எடுத்து வாழ்கிறோம். ஸோ அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஃபேமிலி வர்சஸ் ப்ரைமரி எத்திக்கல் டீச்சராக இருக்கும். ஃபேமிலியில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சில மாரல் வேல்யூஸை நம்ம சொல்லிக் கொடுப்போம். மற்றவங்களை வந்து மதிக்கணும், பிறரை வந்துட்டு உதவி பண்ணணும், செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது, செல்ஃப்லெஸ்னஸாக இருக்கணும் அப்புறம் எல்டர்லி பீப்புள்ஸை வந்து மதிக்கணும். இப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வீட்டில் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறதா இது வந்து நம்ம என்ன பண்ணுறது, ப்ரொமோட் பண்ணுது. ஸோ பியூர் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது யாரெல்லாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரத்தன் டாட்டாவாக இருக்கட்டும், இல்லை பில்கேட்ஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் சோஷியல் வெல்ஃபேருக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு பேர் தான் பியர் இன்ஃப்ளூயன்ஸ். அவங்களும் நம்மளை வந்து சொசைட்டியில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது என்ஜிஓ வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய தனக்கு மட்டும் உழைக்காம பிறருக்காகவும் உழைக்கிறாங்க. ஸோ செல்ஃப்லெஸ்னஸாக இருக்கிறாங்க. அல்ட்ருயிசம் வந்து இங்கே வந்து ஒரு மெயின் ஒன் ஆஃப் த ரோலாக இருக்குது. எம்பத்தி அண்ட் கம்பேஷன்ஸும் பண்ணுறாங்க. ஸோ அதான் மீடியா ஆஸ் எ டூல் ஆஃப் எத்திக்கல் அவேர்னஸ். ஸோ மீடியாவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில விஷயங்களை அவங்க வந்து அவேர்னஸ் பண்ணுறாங்க. ஸோ அவேர்னஸ் பண்ணும்போது எதெல்லாம் அவேர்னஸ் பண்ணுறாங்க, சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மீடியாவில் வந்து டெலிவிஷன் ஷோஸில் வந்து இப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க பேசுவாங்க. டாக்டர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உடல் நலத்தை பற்றி பேசுகிறாரு, ஸோ சித்த மருத்துவத்தை பற்றி பேசுகிறாங்க, ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறாங்க, யோகாவை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மீடியா ஆஸ் எ டூல் ஆஃப் எத்திக்கல் அவேர்னஸ். சரிங்களா? ஸோ ரோல் ஆஃப் ரிலீஜியஸ் அண்ட் கல்ச்சுரல் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது இப்போ இதுவுமே ஒரு ஃபேக்டர் இல்லைங்களா? நம்மளோட ரிலீஜியஸாக இருக்கட்டும், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்து, அப்புறம் வந்து முஸ்லீம் ரிலீஜனாக இருக்கக்கூடிய குரான், கிறிஸ்டின் வந்து பைபிள்ஸ், இதில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மாரல் வேல்யூஸை வந்து அவங்க வந்து டிக்டேட் பண்ணுறாங்க. இப்படி வாழ்ந்தா இப்படி இது கிடைக்கும், இப்படி இருக்கிறதுனால இது கிடைக்கும், இப்படி இருக்கிறதுனால இது கிடைக்கும்னு மாரல் வேல்யூஸை சொல்லி கொடுக்குறாங்க. லீகல் சிஸ்டம் அப்ஹோல்டிங் ஜஸ்டிஸ் அண்ட் ஃபேர்னஸ். ஸோ லீகல் சிஸ்டமுமே என்ன பண்ணுது அப்படின்னா ஜஸ்டிஸையும் ஃபேர்னஸையும் நமக்கு கொடுக்குது. அது எந்த மாதிரியான டைப்ஸஸ்லாம் கொடுக்குது அப்படின்னா, ஸோ என்ஃபோர்ஸிங் லா அண்ட் என்ஷூரிங் ஜஸ்டிஸ் இன்சைட் த ரெஸ்பெக்ட் ஃபார் கல்ச்சர் அண்ட் ஃபேர்னஸ். ஸோ அதுக்கு வந்து எந்த மாதிரி கொடுக்கலாம், விஷாக்காவோட கைட்லைன்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோட் பண்ணுது. ஸோ கம்யூனிட்டியோட இனிஷியேட்டிவ்ஸ் ஃபார் மாரல் என்கேஜ்மெண்ட். ஸோ ஒரு கிராஸ் ரூட்டில் வந்து ஒரு மூவ்மெண்ட் நடக்குது. அந்த கிராஸ் ரூட்டோடைய மூவ்மெண்ட்டை வந்து பார்த்து மக்கள் என்ன பண்ணுறாங்க, இவங்களே இப்படி பண்ணாங்க, நம்மளையே அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி
ஸோ அதுக்கான கம்யூனிட்டியோட இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எடுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா சிப்கோ மூவ்மெண்ட் வந்து நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான், எஜுகேஷனில் போகிறோம், எஜுகேஷனுக்கு அப்புறம் ஃபேமிலிங்கிற ஒரு டாப்பிக்கை பேசுகிறோம். ஃபேமிலியில் வந்து இது பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒருத்தர் இன்ஸ்பிரேஷனாக வைக்கணும். இது பாருங்களேன், இந்த 8 பாயிண்ட்டுமே எங்கேருந்துமே இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிற 8 பாயிண்ட் தான். அது எல்லாமே இந்த 8 பாயிண்ட்டுங்கிறது வெளியிலேருந்து எங்கேயுமே இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிற இந்த 8 பேருமே வந்து நம்ம கூடயே வந்துட்டு இருப்பாங்க. எஜுகேஷன் நம்ம ஸ்கூலில் தான் படிச்சிருப்போம், ஃபேமிலியில் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, பியர் இன்ஃப்ளூயன்ஸ் ரத்தன் டாட்டா இருக்கட்டும், இல்லை யார் வேணுமாலும் இருக்கலாம். ஸோ சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன், என்ஜிஓஸ், நிறைய என்ஜிஓஸ் இருக்காங்க, மீடியாவுமே இது பண்ணுது, ரிலீஜியஸ் அண்ட் கல்ச்சரல் இன்ஸ்டியூஷனும் இருக்குது, லீகல் சிஸ்டமும் இருக்குது, கம்யூனிட்டி இனிஷியேட்டிவ்ஸும் நமக்கு வந்து படிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்ம கூடயே இருக்கிறதா, நம்ம எங்கேயுமே வெளியில் போய் நம்ம பாயிண்ட் தேடலை, இது எல்லாமே நம்ம கூட இருக்கிறதா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ரோல் ஆஃப் சொசைட்டியல் ஹிண்டரிங் the development of ethical values in individuals. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ரொமோட் பண்ணது எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது அது எப்படி ஹிண்டரிங் பண்ணுது அப்படின்னா, ஃபஸ்ட் பாயிண்ட்டுமே அங்கே எதெல்லாம் சொன்னோமோ அதெல்லாம் உல்ட்டா பண்ணி போகணும். எஜுகேஷனல் சிஸ்டம் ப்ரியாரிட்டிஸ் கிராண்ட் ஓவர் வேல்யூஸ். ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, எஜுகேஷன் சிஸ்டம் என்ன பண்ணுறாங்க, எத்திக்கல் வேல்யூ டிக்டேட் பண்ணுறதை விட்டுட்டு ஸ்கோர் பேஸ்டாக அண்ட் அகாடமிக் பேஸ்டாக போயிட்டு இருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா மாரல் வேல்யூஸை கம்மி பண்ணுது இண்டிவிஜுவலோட பெர்ஸ்பெக்டிவ்ல. இப்போ லீகல் சிஸ்டம் வித் டிலேடு ஜஸ்டிஸ். ஸோ லீகல் சிஸ்டமில் வந்து என்னதான் நம்ம வந்து ஜஸ்டிஸ் அண்ட் ஃபேர்னஸ் இருக்குன்னு சொன்னாலும் பாருங்க, அங்கே ஒன்று மாதிரி பேசியிருக்கீங்க, அங்கே பாசிட்டிவ் டோனில் பேசுறீங்க, நெகட்டிவ் டோனில் பேசுறீங்க. ஒரே விஷயத்த ரெண்டு கண்ணில் பார்க்குறீங்க, ரைட்டு கண்ணில் பார்க்கும்போது பாசிட்டிவ், லெஃப்ட் கண்ணில் பார்க்கும்போது நெகட்டிவ். இப்போ நம்ம ஃபுல்லாக பார்க்கறதா நெகட்டிவ், நம்ம பாசிட்டிவ்லேருந்து அப்படியே மாற்றி எழுதணும். இப்போ லீகல் சிஸ்டம் அண்ட் டிலேடு ஜஸ்டிஸ். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், ஜஸ்டிஸ் அண்ட் ஃபேர்னஸ் வந்து இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துடுது. அப்போ நான் கொலை பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணிட முடியும், என்னால் ஈஸியாக வெளியில் வந்துட முடியும், அதான் ஐடியா. ஸோ அதே மாதிரி நெகட்டிவ் ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ ஃபேமிலியே நிறைய டைம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கேஸ்ட் சிஸ்டம் பற்றி பேசுவாங்க. ஸோ ஃபேமிலியே என்ன பண்ணுவாங்கன்னா உமனை வந்துட்டு சீக்கிரமாக வந்து இயர்லியாக கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி இருக்கும் போது இதுவுமே ஒரு இண்டிவிஜுவலுடைய தாட்டை வந்து மாற்றுதா இல்லையா. ஸோ அப்புறம் மீடியா ப்ரொபகேட்டிங் அன்எத்திக்கல் கண்டென்ட்னா ஸோ மார்டரை பற்றி பேசுவான். ஸோ அந்த பார்லிமெண்ட் நியூஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக காலையில் வந்தாலும் காலையில் எழுந்திரிச்சாலும் அந்த மார்டரு, அந்த மாதிரியான அந்த லவ், இந்த மாதிரி தான் டாபிக் எடுத்து பேசுவாங்க. நைட்டு உட்காந்தாலுமே இதே தான் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி மீடியா ப்ரொபகேட்டிங் அன்எத்திக்கல் கண்டென்ட் வந்து ப்ரொபகேட் பண்ணுது. ஸோ ரிலீஜியஸ் அண்ட் கல்ச்சரோட டாக்மேட்டிசம் அப்படின்னா மறுபடியும் இப்போ ரிலீஜியஸ் அண்ட் கல்ச்சரலுமே பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் சிஸ்டம் பற்றி பேசுது, உமனை பற்றி பேசும்போது பயாஸ்டாக இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அப்புறம் சோஷியல் நார்ம்ஸ் அண்ட் சப்போர்ட்டிங் அன்எத்திக்கல் ப்ராக்டிசஸ். ஸோ நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபீமேல் வந்து ஜென்டலோட மியூட்டிலேஷன் சொல்லுவாங்க, அப்புறம் சைல்டு மேரேஜஸ் ஒரு ப்ராக்டிஸ் இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி அப்புறம் ஜெண்டருடைய டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருக்கட்டும். இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு அன்எத்திக்கலான ஒரு ப்ராக்டிஸ் இல்லையா. ஸோ சோஷியலுடைய நார்ம்ஸ் இருந்தாலும் கூட ஒரு அன்எத்திக்கலுடைய ப்ராக்டிஸஸாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து முடிக்கலாம். ஸோ அங்கேயே சொன்னதான், இப்போ அங்கே 8 பாயிண்ட் நம்ம படித்ததுலையே இப்போ அந்த 8 பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு வந்து இது 10 மார்க் கொஸ்டின் தான் எழுத போகிறோம். அப்போ 10 மார்க் கொஸ்டின் எழுத போகிறோம்னா இதில் ஒரு 5 பாயிண்ட், இதில் ஒரு 5 பாயிண்ட். இப்போ இதில் ஒரு 5 பாயிண்ட் நீங்கள் எழுதும் போது இந்த 8 பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து 5 பாயிண்ட் டக்கு டக்குன்னு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ்க்கு தெரியல அப்படின்னா இதையே அப்படியே கன்வெர்ட் பண்ணி அப்படியே மாற்றி எழுதிடணும். அங்கே பேசினதை அப்படியே மாற்றி எழுதிடணும், அவ்வளோதான். ஸோ இவ்வளோதான் விஷயம். ஸோ அப்படி நீங்கள் எழுதும் போது இதுக்கு வந்து எப்படி நீங்கள் கொடுக்கலாம், கன்க்ளூஷன்ஸ் வந்து கொடுக்கும் போது என்ன பண்ணலாம், கன்க்ளூஷன் வந்து கொடுத்து முடிக்கும் போது சொசைட்டியோட ஸ்ட்ரக்சர் வந்து டியூவல் ரோல் இருக்குது, ஆனால் எத்திக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இருக்குது. ஆனால் இது வந்து போத்துமே பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டேட்டட் அண்ட் பேரியராக இருக்குது. அப்போ ரீஇன்ஃபோர்ஸமான பாசிட்டிவான வேல்யூவை நம்ம ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறதுனால பெர்பிட்டேட்டோட நெகட்டிவ் நார்ம்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால concreted effort is required to reform and leverage these structures in the way that consistently promote ethical development வந்து ப்ரொமோட் பண்ணலாம், ultimately leading to a more equitable and just society வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கன்க்ளூஷன் வந்து க்ளோஸ் பண்ணணும். இப்போ நம்மளோட சினிமா வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து போகணும், எக்ஸாமின் ஹவு தி டீச்சிங். ஸோ இங்கே பாருங்க, இது வந்து ஜாலியான ஒரு கொஸ்டின், இது ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் இது. Examine how the teaching that Mahatma Gandhi can be applied to resolve that modern ethical dilemma in public administration கேட்டிருக்கேன். ஸோ இதுவுமே வந்து ஒரு ஃபஸ்ட்டு வேரியஸ் மாடர்ன் எத்திக்கல் டைலாமாஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ வேரியஸ்னால் என்ன மாதிரியான இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா பேலன்சிங் எஃபிஷியன்சி அண்ட் ஈக்விட்டி. ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கிறதுனால பப்ளிக்கோடைய பியூரோக்ராட்ஸாக இருக்கீங்க அப்படியா, அப்படிதான். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த டைலாமாவில் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணணும், எஃபிஷியன்சியாக கொடுக்கணும். ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது எஃபிஷியன்சியாக கொடுக்கணும், ஈக்விட்டியாக கொடுக்கணும். ஈக்விட்டிங்கிறது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆல். ஸோ அப்படி கொடுக்கும்போது இது கொடுக்குறோம்.
ஸோ அப்படி நீங்கள் இந்த ரெண்டுமே கீவேர்ட்ஸாக இருக்குது. அப்போ ரெண்டுமே கீவேர்ட்ஸாக இருக்கும் போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஆதார் ப்ராஜெக்ட். இப்போ ஆதார் ப்ராஜெக்ட் கொண்டு வரும்போது அது ரொம்ப எஃபிஷியன்சியாகவும் கொடுத்தீங்க, எல்லாருக்கும் கொடுத்தீங்க. ஒருத்தருக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னாலும் கூட அவங்களையும் ஆதாரை எடுக்க வச்சுங்க. எஃபிஷியன்சி இருக்குது, ஈக்விட்டி இருக்குது. ஸோ தட் இஸ் தி பாயிண்ட். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் வெர்சஸ் பப்ளிக்கோடைய சென்டிமெண்ட். இப்போ ஏதாவது நீங்கள் ஒரு பாலிசி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே பப்ளிக்கோடைய சென்டிமெண்ட் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஜிஎஸ்டி வந்து நீங்கள் கொடுக்குறீங்க, ஜிஎஸ்டியோட ரிஃபார்ம் பண்ணி கொண்டு வரணும்னா ஸோ நார்த் ஈஸ்ட்டில் இருக்கிறவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குது, சவுத்தில் இருக்கிறவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குது, வெஸ்ட்டில் இருக்கிறவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குது, ஈஸ்டில் இருக்கிறவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பார்த்து அதோடைய சென்டிமெண்ட்டை பார்த்து அதை ரிஃபார்ம் கொண்டு வரதுனால ஒரு பாலிசி வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், பப்ளிக்கோடைய சென்டிமெண்ட்டாகவே பண்ணலாம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஜிஎஸ்டியோட ரிஃபார்ம் அப்படின்னு சொல்லி நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி டிரான்ஸ்பரன்சி வெர்சஸ் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. இப்போது நீங்கள் வந்துட்டு ஒரு பப்ளிக்கை மேக் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும் இல்லையா, டிரான்ஸ்பரன்சியாகவும் இருக்கும், கான்ஃபிடென்ஷியாலிட்டியாகவும் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு பாலிசியை வந்து கொடுத்துருக்கேன், ஆனால் அந்த பாலிசியில் ஏகப்பட்ட தலைவலி இருக்குது. நான் ஒரு வெப்சைட் கொடுத்துருக்கேன், அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிறதுக்கு லாகின் ஐடி, ஸோ அதுக்குள்ளே ஒரு லாகின் ஐடி, இதுக்குள்ளே ஒரு லாகின் ஐடி, அதுக்குள்ளே ஒரு லாகின் ஐடின்னு கேட்கும்போது அது வந்து டிரான்ஸ்பரன்சி கிடையாது. ஸோ அப்போ நான் வந்து என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா இதை நான் லாகின் பண்ணுறதுனால எனக்கு ஏதாவது ஆகிடுமா, என்னோட மொபைல் ஏதாவது ஆக்ட் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஷியாலிட்டி அங்கே போயிடுச்சுன்னா நான் இந்த வெப்சைட்டுக்கே போக மாட்டேன் இல்லையா. ஸோ அதே தான், அப்போ டிரான்ஸ்பரன்சியாகவும் இருக்கணும், அதே மாதிரி கான்ஃபிடென்ஷியாலிட்டி இருக்கணும். அப்போ டிரான்ஸ்பரன்சி அண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம் ஆட்டோமேட்டிக்லி. ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும் ஆர்டி. ஸோ ரைட் டு இன்ஃபர்மேஷனில் வந்து பார்த்தீங்க நீங்கள் ஏதாவது டேட்டா கேட்டீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரன்சியாக இருக்குது. அதே நேரத்தில் அது என்ன பண்ணுது, உங்களுடைய தரவுகளை வந்து நாங்கள் யாருக்கும் கொடுக்க மாட்டோம், உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து யாருக்கும் இவங்க தான் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கான்ஃபிடென்ஷியாலிட்டி தராங்க. அதுக்கப்புறம் நம்ம அங்கே போய் ஆர்டிஐலேயே வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ தட் இஸ் தி ஐடியா. அப்போ பர்சனல் வேல்யூஸ் வெர்சஸ் ப்ரொஃபஷனலுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். இப்போ பர்சனலுடைய வேல்யூஸ் என்ன இருக்கணும், இப்போது சபரிமலாவுக்கு போகிறது அப்படிங்கிறது என்னோட பர்சனல் வேல்யூஸ். பட் அதில் வந்து சபரிமலாவில் வந்து டிபேட் இருந்தாலும் கூட சில விஷயங்களில் சில ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை வந்து பண்ணுறதுங்கிறது ப்ரொஃபஷனலுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ பர்சனலுடைய வேல்யூஸஸ் இருக்கணும், ப்ரொஃபஷனலுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதில் இருக்கணும். அப்போ ரிசோர்ஸ் அலோகேஷன்ஸ் இன் கிரைசிஸ் சுச்சுவேஷன். இப்போது நம்மக்கிட்ட நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. ஸோ இந்த ரிசோர்ஸஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாடு அவங்க வந்து ஒரு ஃபினான்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து அக்ரிகல்ச்சர் டிராஃப்டாக இருக்கட்டும், இல்லை வந்து அவங்க என்ன சொல்கிறது ஃபுட் இல்லாமல் இருக்கட்டும், இந்த டைம்லலாம் நம்ம அவங்க க்ரைசிஸ் இருந்தாலும் கூட நம்ம இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறோம் ஈக்விட்டபிளாக அந்த அலோகேஷன்ஸ் பண்ணுறோம், ரிசோர்ஸ் வந்து அலோகேஷன்ஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் கோவிட்-19 வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய ஸ்டாக் இருந்தது, மெடிசன்ஸ் வந்து நிறைய ஸ்டாக் இருந்தது. பட் நம்ம இருந்தாலும் என்ன பண்ணோம், நிறையா வந்து அவங்களுக்குமே கொடுத்தோம், வெளிநாடுகளுக்கும் நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து அந்த ஈக்விட்டபிளான டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணோம். அப்போ அதுக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து மைத்ரி அப்படின்னு சொல்லி வச்சு அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ அதான் இப்போ நீங்கள் இதை படித்ததே கூட இது இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் போடுவீங்க. அந்த இன்டர்நேஷ்னல் ரிலேஷனுடைய எக்ஸாம்பிள்லாம் தூக்கி உள்ள போடணும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வெர்சஸ் எக்கனாமிக் க்ரோத். சரி, நம்ம கிட்ட என்விரான்மெண்ட் வந்து இவ்வளோதாப்பா இருக்குது, என்கிட்ட வந்து என்விரான்மெண்ட்டோடைய ரிசோர்ஸஸ் இவ்வளோ தான் இருக்குது. பட் அதை நான் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி சஸ்டைனபிளாக டெவலப்மெண்ட் பண்ணுறேன், ஸோ அதன் மூலமாக என்னோட எக்கனாமிக் க்ரோத் எப்படி இருக்குது, இந்த மாதிரி டிசிஷன் எடுக்கணும். புரியுதுங்களா. ஸோ அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், கோல் மைனிங்லாம் அதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக பண்ணலாம். ப்ரைவசி வெர்சஸ் சர்வேலன்ஸ். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும், நான் வந்து எல்லாத்தையும் இன்க்ரீசிங் த டிஜிட்டலைசேஷன் பண்ணுறதுனால சிட்டிசனுடைய ப்ரைவசியை சர்வேலன்சஸ் பண்ணுறோம். அப்போ செக்யூரிட்டிஸ் க்ரோவிங் டைலாமாவாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள்னா ஃபேஷியல் ரெகக்னைசேஷனுடைய டெக்னாலஜி, ஸோ டிஜி யாத்ரா இனிஷியேட்டிவ்ஸ், இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் நான் வந்து கிளாசிக்கல் எக்ஸாம்பிள்ஸும் நான் போடலாம். ஸோ அது ஐடியா. இப்போ நம்ம படிச்சோம் இல்லைங்களா. ஸோ இதை வந்து என்ன கொஸ்டின்னா டீச்சிங் ஆஃப் மகாத்மா காந்தியோட எத்திக்கல் டைலாமா இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது அதோட செகண்ட் பார்ட் கொஸ்டின்ஸு. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் நம்ம ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம சொன்னதான் எஃபிஷியன்சி அண்ட் ஈக்விட்டின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ நம்ம கொடுக்குற ப்ராஜெக்டை எஃபிஷியன்சியாக கொடுக்கணும், ஈக்விட்டியாக கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ எஃபிஷியன்சியாக கொடுக்கணும், ஈக்விட்டியாக கொடுக்கணும் அப்படிங்கிறது காந்தியோடைய ஒரு ஃபிலாசபி இருக்கக்கூடிய சர்வோதயா வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் டு ஆல் அப்படிங்கிறது தான் அதோட ஐடியா. ஸோ அதை வந்து ரொம்ப எஃபிஷியன்சியாக கொடுக்கணும், ஈக்விட்டியாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் சர்வோதயா. சர்வோதயான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சர்வோதயா போட்டுக்கணும் இந்த இடத்துல. அப்புறம் இதுக்கான எக்ஸாம்பிள் போடுறோம் அப்படின்னா எம்ஜி நரேகா தான் வந்து இதுக்கான கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். ஏன்னா மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் கேரண்டி ஆக்ட்டுங்கிறத நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதை வந்துட்டு நம்ம இதுக்கு வந்து கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் ஆகணும். அப்போ எஃபிஷியன்சியாகவும் இருக்கும், ஈக்விட்டியாகவும் இருக்குது. அப்போ செல்ஃப்லெஸ்னஸ் இன் பப்ளிக் சர்வீசஸ் வந்து இருக்குது. அப்போ செல்ஃப்லெஸ்னஸ் இன் பப்ளிக் சர்வீஸுங்கிறது
காந்தியோடைய ஒன் ஆஃப் த ஃபிலாசபி. இது காந்தி வந்து டிக்டேட் பண்ணுறாரு, ஸோ இப்படி பண்ணுங்கடா அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், செல்ஃப்லெஸ்னஸாக எல்லாமே இருந்ததுக்கு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் யாரை போடலாம், டிஎன் சேஷன் வந்து போடலாம். டிஎன் சேஷன் இஸ் எலக்ட்ரோல ப்ராசஸ் இன் இந்தியா. எக்ஸாம்பிள் இந்த காந்தியினுடைய விர்ச்சியை வந்து ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ டிரான்ஸ்பரன்சி அண்ட் கான்ஃபிடென்ஷியலிட்டிங்கிறது காந்தியோடைய ஒரு ஃபிலாசபியாக இருக்கக்கூடிய ட்ரூத்ஃபுல்னஸ். ஓகேவா, ட்ரூத்ஃபுல்னஸ். ஸோ அதான் ஐடியா. ட்ரூத்ஃபுல்னஸ்னு வந்துருச்சுனாலே நமக்கு ஆர்டிஐயில் வந்து இருக்கக்கூடிய 2000 ஆர்டிஐ ஆக்ட் வந்து 2005. ஸோ அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செக்ஷனுடைய 4 வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணுறாங்க. ஸோ இதை அப்போ ப்ரமோட் டிஸ்க்ளோசர் அண்டர் செக்ஷன் 4. ஸோ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். ஓகேவா. ஸோ அடுத்து வந்து சத்தியாகிரகா ஃபார் விசில் ப்ளோவிங். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா விசில் ப்ளோவர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காந்தியோடைய டைலாமாவை தான் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க இல்லையா. அப்போ நான் வயலண்டோட ரெசிஸ்டன்ட் இருக்கு, கேன் பி மாடல் ஃபார் விசில் ப்ளோவர் இருக்கு. அப்போ அசோக் கெம்கா வந்து அகெயின்ஸ்ட் கரப்ஷனுக்கு இருக்காரு. ஸோ அசோக் கெம்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசில் ப்ளோவர். ஸோ இவங்க வந்து கரப்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காரு. ஸோ அதில் பாருங்க, இது வந்து ஜாலியாக ஸ்வதேசி அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ நான் பண்ணக்கூடியது வந்து ஸ்வதேசியாக இருக்கு. ஸோ ஸ்வதேசினாலே என்ன பண்ண முடியும், மேக் இன் இண்டியா அப்படின்ட்டு ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிளை போட்டணும். அப்புறம் ட்ரஸ்ட்ஷிப் இன் எக்கனாமிக்கோடைய பாலிசி. ஸோ இதுவுமே ஒரு காந்தியோடைய ஒரு ஃபிலாசபியாக இருக்கு இல்லைங்களா. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன எக்ஸாம்பிள் போடலாம், கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம இதுக்கு வந்து போடலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாலிசி அண்ட் சர்வேலன்சஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பாலிசி அண்ட் சர்வேலன்சஸ்க்கு வந்து ப்ரைவசி அண்ட் சர்வேலன்சஸ் வந்து இண்டிவிஜுவல் ரைட்ஸ் அப்படிங்கிறது காந்தி வந்து டிக்டேட் பண்ணுறாரு. ஸோ காந்தியோடைய ஃபிலாசபின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இது பண்ணி ஸ்ட்ராங்கான ஒரு மோட்டிவில் வந்து ஐடியாலஜி கொடுத்து இதை வந்து நம்ம முடிக்கலாம். ஸோ அந்த 2 கொஷினுமே ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சொசைட்டியோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். செகண்ட் வந்து காந்தி வந்து என்ன பண்ணுறாரு, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். இது ரெண்டுமே ஈஸி தானேங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியும் சொசைட்டியோட ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னா என்னென்னலாம் போடலாம். ஸோ இந்த மாதிரி எஜுகேஷனை கொண்டு வரலாம், ஃபேமிலி கொண்டு வரலாம், ரிலீஜியஸை கொண்டு வரலாம், மீடியா வந்து ரோல் ப்ளே பண்ணுது பயங்கரமாக. ஸோ அதுக்கப்புறம் பியருடைய இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்க. ஸோ அப்போ நெகட்டிவ்ல எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், மறுபடியும் அதே கொண்டு வரலாம். ஸோ எஜுகேஷன் இருக்குது, மீடியா இருக்குது, அப்புறம் வந்து ஃபேமிலி வேல்யூஸ் இருக்குது, ரிலீஜியஸஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் தூக்கி போட்டினாலே ஆட்டோமேட்டிக்காக அதில் 5 பாயிண்ட் இதில் 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் ஆயிடுச்சு. கொஷினே 10 மார்க் கொஷின் தான். ஸோ 10 கொஷின் ஆச்சு. ஸோ அதே மாதிரி டீச்சிங் த மகாத்மா காந்தி கேன் பி அப்ளைடு அப்படின்னாலுமே நம்ம என்ன பண்ணலாம், பாலிசி வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறோம். பாலிசி வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுனால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத அதை வந்து எப்படி பண்ணுறோம், எஃபிஷியன்ட் அண்ட் ஈக்விட்டி வந்து பாலிசியை மேக் பண்ணலாமா. ஸோ அதுக்கப்புறம் அதை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணிடலாம், ஸோ பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுனால பப்ளிக்கோடைய சென்டிமெண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தான். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஜென்ரலாக நீங்களே க்ரியேட் பண்ண என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்குள்ளேயே அந்த பாயிண்ட் ஜென்ரேஷனுங்கிறது வந்துடும். ஸோ வந்துருச்சு அப்படின்னா இட்ஸ் பெட்டர், நெக்ஸ்ட் லெவலில் நம்ம மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். தட்ஸ் ஆல். தேங்க்யூங்க. தேங்க்யூ ஆல்.